அன்புள்ள சகோதரர்களே, போதை வஸ்து ஹராம், போதை வஸ்து அசிங்கம், போதை வஸ்து ஆபத்து, போதை வஸ்து ஒரு சாபக்கேடு. இதை சொல்றதுக்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் காட்டி சொன்னா தான் நீங்க நம்புவீங்களா? இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த போதை வஸ்தை சமுதாயத்திலே வேகமாக பரப்புவதில் பணத்தின் மீது ஆசை கொண்ட அந்த முட்டாள்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பணத்துக்காக வாழக்கூடிய ஜாகில்களே, பணத்துக்காக வாழக்கூடிய முட்டாள்களே என்று சொன்னேன். அவன் முட்டாள் தான் உண்மையில. அவன் செய்திருக்கிற இந்த துரோகத்தை பாருங்க, லேசான துரோகமா? அவன் ஒரு பிசினஸ்ல கொஞ்சம் லாபம் கிடைச்சிருக்கலாம், ஒரு 200 கிராத்தை வித்து போட்டு ஒரு கோடி உழைச்சிருக்கலாம். ஆனா அவன் இன்றைக்கு சமூகத்துக்கு செய்திருக்கிற இந்த துரோகத்துக்கு அவன் யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பான்? அவனை சாகத்தானே போறான். யார்கிட்ட போய் தௌபா செய்வான்? இந்த வியாபாரிகள் கொஞ்சம் நல்ல முடிவெடுக்க வேண்டும். மாஷா அல்லாஹ், ஒரு கட்ஸான ஸ்பீச் ஜனாதிபதியுடைய ஸ்பீச் வெரி ஸ்ட்ராங்காக பதிவு செய்து விட்டார். நாங்கள் ரெடி விட்டார், யாருடனும் மோதுவதற்கு நாங்கள் ரெடி என்று சொல்லிட்டார். அதிலேயும் குறிப்பாக 1818 நம்பர் நோட் பண்ணிக்கணும், பயப்படாதீங்க. ஏதோ ஒழிச்சுத்தான் ஆகணும். இதை நான் ஒழிக்காட்டி இந்த புள்ள, என்ன சின்ன பிள்ளை, நான் சொன்னேன் 13 வயசு வரைக்கும் அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிள்ளைக்கு ஒரு பாவம் எழுதப்படாது. உங்களோட பிள்ளைகளுக்கு தான் 13 வயசாகும் வரைக்கும், பருவ வயது அடையும் வரைக்கும் நம்மளோட பிள்ளைகளுக்கு ஒரு பாவம் எழுதப்படாது. அப்படியே மூத்தான அந்த பிள்ளைகள் சுவர்க்கம் இன்ஷா அல்லாஹ். ஆனா அந்த பிள்ளைகள் வெள்ளத்தாள், கிளீன், அவருடைய உள்ளம் சுத்தம். ஆனா இந்த நாய்கள் அந்த சுத்தத்தை கெடுக்கிறார்கள். லேசான நாய்கள் அல்ல இவர்கள், துரத்தி துரத்தி கொடுமைப்படுத்தப்பட வேண்டிய நாய்கள். இந்த நாய்களுக்கு சமூகம் சரியான பாடம் புகட்ட வேண்டும். பள்ளிவாசல் சம்மேளனங்கள், சிலர் இருக்கிறார்கள் வறுமை கஷ்டம், அவங்களுக்கு இதுல பாரதூரம் புரியாம அப்பாவித்தனமா பண்றோம், அவங்களுக்கு நீங்க கூப்பிட்டு உபதேசம் செஞ்சா திருந்துவா. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், வந்தாவா போனப்போ எனக்கு தேவை காசு, இவன் என்னத்துக்கு நான் பார்க்கணும் என்கிற இந்த நாய்கள். நான் சொல்ல நாய் என்று திரும்ப சொல்றது படட்டு மண்டை. நீங்க சிலருக்கு அசிங்கமா இருக்கலாம், மிம்பர்ல வச்சு மூளை ஒரே நாய் என்று சொல்றாரு. உரைக்கட்டும், படட்டும், கேவலப்படட்டும், அசிங்கப்படட்டும். இப்படி காசு சேர்க்கிறத விட நீ வந்து வெள்ள விதி பள்ளிக்கு முன்னாடி நாங்க சதக்கா போறோம், ஆளுக்கு ₹1 போட்டா இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு 2000 ரூபாய் சேரும், எடுத்து பக்கெட்டுக்கு வச்சுப்போம். ₹1 போட்டா ஏற்பாடு பண்றோம் பள்ளியால, வெள்ளிக்கிழமை வரக்குள்ள எல்லாரும் ஆளுக்கு ₹1 கொண்டாங்கன்னு சொல்றோம். அல்லது ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு, இந்த திருவோடு என்று சொல்வார்கள், எடுத்து வீடு விட அப்போ பிச்சை எடு நாய். உன்னுடைய கடையில் எப்படி நீ ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வந்து கொண்டு, பெருநாள் தொழுகைக்கு கலந்து கொண்டு, இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள இந்த பச்சிளம் குழந்தைகளை நாசமாக்கக்கூடிய, நீ நினைக்கிறாய் நீ பெரியவனுக்கு விற்கிறாய் என்று. அந்த பெரியவன் அடிமையாகி விட்டால் அவனுக்கு பணம் தேவைப்படுகிறது, வீட்ட பணம் இல்லை, எனவே சின்ன பிள்ளைகளை கொண்டு கொடுத்தா ஈஸியா பணம் கிடைக்கும். இந்த ரூட்ல தான் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வியாபாரிகளுடைய விஷயத்துல சமூகம் விழிப்போடு இருக்க வேண்டும். இதுல 2 வேலை செய்யலாம். ஒன்று, பள்ளிவாசல் சம்மேளனங்கள் இருக்கின்றன, அவை எல்லா வியாபாரிகளையும் கூப்பிட்டு அடிக்கடி அவேர்னஸ் ப்ரோக்ராம் செய்யலாம். சின்ன சின்ன பெட்டிக்கடை, வீடு விற்காதீங்க, வீடு விற்கிறது ஹராம். இந்த சில நல்ல சகோதரர் 5 வக்து தொழுறாங்க, கடை வச்சிருக்கிறீங்க தெரியும், ஆனா உங்களோட கடையில வீடு இருக்கு, விற்காதீங்க. வீடு விற்கிறது ஹராம், சிகரெட் விற்கிறது ஹராம், புகையிலை விற்பது ஹராம். சில நேரங்கள்ல ஏதாவது மருத்துவ நோக்கம் என்று சொல்லி லேகியம் நீங்க விற்கலாம், அது ஹராம். அது போல உங்களுக்கு அதை சொல்ல தேவையில்ல, கஞ்சா ஹராம்ன்றது தெரியும். இப்படியான ஹராமான பொருட்கள் எதையும் உங்களுடைய கடைகளில் அல்லாஹ்வுக்காக விற்காதீர்கள் சகோதரர்களே. இன்றைக்கு போங்க, இருந்தா பத்தவீங்க. மன் தரக ஷைஅன் லில்லாஹ் அவ்வதஹு அல்லாஹு கைரம் மின். அல்லாஹ்வுக்காக ஒருவர் ஒன்றை விட்டால் அதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் அவருக்கு தருவார். இதை வித்து போட்டு நிப்பாட்டுவோம் என்று யோசிக்காம இன்ஷா அல்லாஹ் முடிவெடுப்பீங்க. அப்படி எடுக்கக்கூடிய வியாபாரிகள் இருக்கிறீர்கள். உங்களுடைய கடையில் இருக்கிற பீடி, உங்களுடைய கடையில் இருக்கிற சிகரெட், உங்களுடைய கடையில் இருக்கக்கூடிய இவ்வாறான போதைப் பொருட்கள் அனைத்தையும் விற்பதாக, வெட்டி புதைப்பதாக
அழிப்பதாக முடிவெடுத்துட்டு போய் தொழுத கையோடு அதை செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில வீட்டுல பரக்கத் வரும் இன்ஷா அல்லாஹ். அது ஒரு ப்ராமிஸாக இந்த மிம்பரில் வைத்து அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொல்லுங்க, அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. இப்படியான வியாபாரிகளை கூப்பிட்டு அடிக்கடி நசீஹத் பண்ணும்போது அவங்க அதை விட்டுருவாங்க. அதே போல இந்த பார்மசிகள் எல்லாம் இல்லாட்டியும் ஒரு சிலர் வெளியில நல்லவர்களாக நடித்துக் கொண்டு உள்ளே இந்த சமுதாயத்தின் புற்று நோய்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். போதை மாத்திரைகளை மாணவர்களுக்கு விற்றுக் கொண்டிருக்க. அல்லாஹ் பயப்படும். உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு, உங்களுக்கு குடும்பம் இருக்கு. நீங்க அந்த காசை எடுத்துட்டு போய் உங்களோட வைஃபுக்கு சாப்பாடு, உங்களோட உம்மாக்கு வாப்பாக்கு சாப்பாடு, உடுப்பு அல்லது மருத்துவ தேவை, உங்களோட பிள்ளைகள டியூஷன் ஃபீஸ் இருந்தா இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன சகோதரர்களே, மனச்சாட்சி இல்ல, மனிதன் தானா நீங்கள்? அடுத்தது பாருங்க, இன்னும் கொஞ்சம் பணம் நிறைய இருக்கு, அதுக்கு மேல கடத்தல், போதை வஸ்து கடத்துறது, வேற பிசினஸ் ஒன்று சமூகத்துக்கு காட்டுறது. உள்ளே அவரவருக்கு தெரியும். சில நேரம் இதுல நீங்கள் கற்பனை பண்ணுகிறவர்கள், நீங்கள் நினைக்கிறவர்கள் நிச்சயமாக இல்லாமல் இருப்பார்கள். நீங்கள் நினைக்காத முதலைகள் இதற்குள் பூந்து விளையாடும். ஆனா அவர்களுக்கு ஒரு மனச்சாட்சி இருக்கிறது தானே. நான் இன்னும் பிசினஸ் பண்ண எனக்கு தெரியும். இப்படி வேற பொருட்களை இறக்குகிற போது அவற்றோடு சேர்த்து போதைப் பொருட்கள், சிகரெட் போதைப் பொருள், சிகரெட் போதைப் பொருள், சிகரெட் போதைப் பொருள், சிகரெட் ஹராம், சிகரெட் ஹராம், சிகரெட் ஹராம் என்று இன்று நம்முடைய உலமாக்கள் ஃபத்வா கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கவனத்தில், சிகரெட் தானே, இதுதான் அவன் அடுத்த கட்டத்தை கொண்டு போகுது. நான் கடத்தினது கஞ்சா அல்ல, நான் கடத்தினது ஐஸ் அல்ல, நான் கடத்தினது ஹெரோயின் அல்ல, நான் சிகரெட் தான் கடத்தினால நீ கடத்தினது பச்சை ஹராம். அந்த ஹராத்தில் போடப்பட்ட பவுண்டேஷன், அந்த ஹராத்தின் மூலம் நீ கட்டி எழுப்பிய உன்னுடைய பிசினஸ் நிச்சயமாக ஹராமான பிசினஸ். அதை கொண்டு நீ சாப்பிட்டு விட்டு ஹஜ்ஜுக்கு போனால் ஹஜ் கபூல் ஆகாது, உம்ரா கபூல் ஆகாது. நீ தஹஜ்ஜத் தொழுதால் உன்னுடைய துஆ கபூல் ஆகாது. தௌபா செய்து அதிலிருந்து விடுபட்ட பிறகுதான் கபூல் ஆகும். எனவே இப்படி கொஞ்சம் பிரிக்க இவங்களை எப்படி கண்டுக்கிறன்றது அல்லாஹு ஆலம். யாராவது தெரிந்தால், இப்படி வியாபாரம் செய்யக்கூடியவர்களை யாராவது இனம் கண்டால் கண்டிப்பாக இவர்களை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இது மார்க்க கடமை. ஒரு சமூகத்தை பாதுகாக்கிற முயற்சி, என்னுடைய உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை காப்பாற்றுகிற முயற்சி. எனவே ஒருவனை பகைத்துக் கொண்டால் என்று யோசிக்காதீர்கள். உம்மத்தை காப்பாற்றுவதற்காக இவன் யார் என்று நினைத்துவிட்டு உறுதியான ஆதாரங்கள் இருந்தால் தகவல் கொடுங்கள். அதே போல சில ஒரு வகையான ஒரு காட்டுமிராண்டித்தனமான வியாபாரிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறார். காட்டுமிர ஒன்று மேறுதில்லை, சிரிப்பில்லை, முகத்தில இறுக்கமான போக்கு, அவனுக்கு இதை விட்டு அவர வழி இல்லை என்ற இவர்களை பள்ளிவாசல்கள் கூப்பிட்டு அல்லது போய் அட்வைஸ் பண்ண வேண்டும், அல்லது இவர்களை ஆதாரங்களோடு சட்டத்தின் முன்னால் பிடித்து கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பிடிக்கும் இந்த அரசாங்கம். ஜனாதிபதி நேற்று ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார், போலீஸ்காராக்களை பார்த்து சொன்னார், இதுக்கு சப்போர்ட் பண்றதை விடுங்க அல்லது உங்களை தூக்குவோம் என்றார். முந்தி எப்படின்னா நம்ம வள்ளியில செஞ்சோம், ஒரு கடையில ஐட்டம் இருக்குன்னு சொல்லி போலீஸுக்கு கால் பண்ணுவோம், நம்மண்டா ஜமித்துல்லமாவால கால் பண்ணுவோம் அல்லது பள்ளிவாசலால கால் பண்ணுவோம். பண்ணினா அங்க மெசேஜ் வந்துடும் போலீஸ்ல இருந்து, ஒருவன் வார டீம்ல 4 பேர்ல ஒருவன் கால் பண்ணு, நாங்க 4 பேர் வாரம் இருக்கிற சாமான ஒளியுங்க. இப்ப நடக்காது. இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு ஜனாதிபதி. இந்த விஷயத்துல ஜனாதிபதியினுடைய நேற்றைய உரை நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்ல இருக்கிறது, அந்த உரை எடுத்து கேளுங்கள். வெரி ஸ்மார்ட்டான, காலத்துக்கு தேவையான ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு உறுதியையும் தரக்கூடிய உரை. இன்ஷா அல்லாஹ் நாமும் அந்த உரையோடு சேர்ந்து பயணிப்போம். இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல முடிவெடுப்போம், ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவோம். பள்ளிவாசல்களோடு நெருக்கமான தொடர்புகளை பெற்றோர் பேணிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து வாருங்கள். கிளாஸ்கள் நடத்துறாங்க எல்லாரும் பிள்ளைகளுக்கு, அந்த கிளாஸ்களுக்கு பிள்ளைகளை அனுப்புங்க, நீங்க கூட்டிக் கொண்டு விடுங்க. சும்மா ஏனோ தானோ என்று பிள்ளையை பெற்றுவிட்டு போனீர்களாக இருந்தால் அனுபவிப்பீர்கள், நிச்சயமாக அனுபவிப்பீர்கள், நிச்சயமாக கஷ்டப்படுவீர்கள், நிச்சயமாக மன உளைச்சலுக்கு உள்ளாகுவீர்கள். இந்த உலகத்தில் மறுமையிலே நரகம் போவீர்கள். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.